ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். அடியேன் லோபாமுத்திர அம்பாசி மீது அகஸ்திய மகர்ஷியுடைய இந்த பிறவி இறைவனுடைய கருணையினால் இது நம்முடைய மகான் சித்தர் சிவசங்கர் பாபா அவர்கள் போல அடியேனுக்கும் இது கடைசி பிறவி. பல பின்னால் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் கண் முன்னால் டிவி ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது. ஆனால் பலதையும் சொல்ல முடியல. பல பேர்கிட்ட நான் சிலது நல்லதும் இருக்குது, சிலது மாறுபாடாகவும் இறைவனுடைய கருணையில் இருக்குது. அதெல்லாம் இல்லை, மனசால் நம்ம வெளியில் சொல்ல முடியல. அதில் மகான்கள் சுவாமியவிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்னென்னா, இதெல்லாம் என்ன நல்லதாக இருந்தால் எல்லார்ட்டையும் சொல்லணும், அவளுக்கு பயனடையணும். அதை முன்கூட்டி, கெட்டதாக இருந்தாலும் அதை முன்னாடி நடக்க போகிறத முன்னாடி காட்டுறது, அதையும் மகான்கள் அவர்கள் மூலியமாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, இது எப்படி நல்லதையும் எப்படி சொல்கிறது, கெட்டதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற முறையிலையும் இன்னும் பிரார்த்தனைகள் அல்லும் பகலும் அடியேன் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லா தெய்வத்தையும் நைட்டு தூக்கம் இருக்காது, பகல்லையும் பெரும்பகுதி நேரம் பிரார்த்தனை தான் பண்ணிட்டு இருக்கு. புறத்தியாரெலாம் எல்லாரும் நல்லபடியாக சர்வரோக பஸ்மீகரம் ஆகணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், சர்வ மங்களங்களும் தீர்காயுசும் திட சித்தமும் நோயற்ற நிலையும் குபேர சம்பத்தும் வித்யா அபிவிருத்தியும் வியாபார அபிவிருத்தியும் சர்வ ரோக பஸ்மீகரமும் நித்திய திருப்தியும் நித்திய சந்தோஷமும் புகழ் கீர்த்தி கௌரவங்களும் உத்தியோக உன்னத பிராப்திகளும் சுதர்ம விவாக பிராப்திகளும் சத்சந்தான புத்திர பிராப்திகளும் அதி சீக்கிரமாக சித்தியர்த்தன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரார்த்தனைக்கு அதி சீக்கிரமாக அடியேனுக்கு விட எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறப்போ அந்த பிரார்த்தனைகள் அதி சீக்கிரமாக பலிதமாகணும், சித்திக்கணும். சித்தியர்த்தன்னு பிரார்த்தனை பண்ணுறப்போ சித்திக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதெல்லாம் மகான் சித்தர் சிவசங்கர் பாபா அவர்கள் அடியனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பக்த கோடிகள் எல்லாருக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி. ஏன்னா எங்களுக்கு உங்களை 1000 கோடி பங்கு கூட ஒரு பங்கு கூட குறைச்சலாக கூட தான் பக்தி இருக்கும். அப்படி இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தயவு செஞ்சு உங்களை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் தெளிவாக விளக்கி சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். 1000 நாட்ஸ் இருக்கக்கூடிய விஷயந்தான் பிரெயின். அதனால தான் 1000 தலையுடைய ஆதிசேஷன் சொல்கிறது. அந்த மாதிரி 1000 தலை ஆதிசேஷன்லாம் கிடையாது. நமக்கு இந்த இடத்துல 1000 நர்வ் சென்டர்ஸ் இருக்குது. அதனால தான் அதை 1000 ஆதிசேஷன் சொல்கிறது. 1000 நாட்ஸ் இருக்குது. அதில் சில பேருக்கு பை ஆக்சிடெண்ட் அந்த 1000 நாட்ஸில் ஃப்யூச்சரை பற்றி சொல்கிற இல்லை தெரிஞ்சுக்கிற நடக்க போகிறத புரிஞ்சுக்கிற அந்த நாட் ஓப்பன் ஆகிடும், ஆக்டிவைஸ் ஆகிடும். எல்லாருக்கும் ஆக்டிவைஸ் ஆகாது, யாருக்காவது ஆகலாம். மகாபாரதத்தில் சஞ்சயன் இருந்தான், பெரிய தபஸ்யெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் குருஷேத்திரம் டெல்லியிலேருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி நடக்குது. இவன் டெல்லியில் உட்காந்துருக்கான். குருட்டு துர்தர்ஷனுக்கு குருஷேத்திரத்தில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு, இப்போ கிருஷ்ணர் எந்திரிச்சிட்டாரு, தேரில் இருக்கார், உபதேசம் நடக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் இங்கே உட்காந்து பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தான். இது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண ஒரு ஆள் சஞ்சயனுக்கு எப்படி சாத்தியம்னா அவனுக்கு அந்த ஆக்டிவைஸ் ஆகிருந்ததுன்னு சார். சில பேருக்கு இந்த மாதிரி ஆகிறது உண்டு. ஃபாரினில் இந்த மாதிரி பெக்கூலியர் ஆர் யூனிக்குன்னு சொல்லுவாங்க. கேஸஸ் நிறைய இருந்திருக்கு. ஒரு ஆளுக்கு அவன் கண்ணில் பார்த்தா ஒரு கொலை நடக்கிறது அதெல்லாம் அப்படியே காட்டும், அந்த கண் காட்டும். ஒரு நேரம் நியூயார்க் போலீஸ் என்ன பண்ணால், எங்கேயாவது கொலைகள் நடந்தது, திருட்டு நடந்ததுன்னா இவன் போய் தேடுறதே இல்லை. இந்த ஆள்கிட்ட எதிரில் உட்காந்துட்டு
கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னாக்கா இவன் கண்ணில் அந்த சீன் தெரியும். யார் வர்றான், எப்படி திருடுறான், யார் கொலை பண்ணுறான், எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிடும். இது ஒரு நியூசன்ஸாக போயிடுச்சு அவனுக்கு. அதனால் அவன் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த பவர் எனக்கு வேணான்ட்டு மாற்றிக்கிட்டான். இது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த மாதிரி இன்னொரு ஆள் இருந்தான். அவன் காதில் எப்போ பாரு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 48 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரேடியோ ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்லையா, அதனுடைய வேவ்ஸ் இவனுடைய காது கேட்ச் பண்ணுது. காத்தால சாயந்தரம் எப்போ பாரு இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் இவனுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடுது. அதனால் அவனுக்கு என்ன லாபம்? அதனால் அவனும் ஆர்டிஃபிஷியலாக போய் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி இந்த பவரே எனக்கு வேணான்னு சொல்லி விட்டுட்டான். அதனால் சில பேருக்கு இந்த பவர் கிடைக்கிது. அது சஞ்சயனுக்கு கிடைச்சது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு புரியும். சஞ்சயன் வந்து மகாபாரதத்தில் பெரிய தபசியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் காட் தட் பவர். அண்ட் இதனால் அனர்த்தங்கள் தான் வரும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவர் நமக்கு கிடைக்குதோ அதில் யூட்டிலிட்டியை விட அனர்த்தங்கள் என்னென்னா தேவையில்லாத வம்பு தான் அதில் வரும். எப்படி வேணால் நடக்கலாம். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நம்ம மைண்டு எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிற போது சில நேரங்களில் நம்ம இந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்காக போய் சொல்லிடுவோம் இல்லையா யாருக்கிட்டையாவது. அப்போ அவங்க நமக்கு விரோதியாக கூட ஆகிடுவாங்க. யாரை பற்றி நாம் கோட் பண்ணி சொன்னோமோ அவங்க நமக்கு விரோதியாக கூட ஆகிறதுக்கு வழிகள் எல்லாம் இருக்குது. அண்டு தி பெஸ்ட் திங் இஸ் இந்த பவர்ஸை வந்து அப்படியே கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடுறது. இந்த பவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தால் நமக்கு இல்லாத ப்ராப்ளம் வரும். அதனால் யூ பெட்டர் உங்களுக்கு குலதெய்வமோ இல்லை உங்கள் மனசில் யாரையாவது ஆச்சாரியனாக வச்சுருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இதை சரண்டர் பண்ணிவிட்டு யூ ஷுட் ஆஸ்க் ஒன்லி ஜீவன் முக்தி ஃப்ரம் தட் சோர்ஸ் ஆஃப் யுவர்ஸ், குருவோ இல்லை உங்களுடைய இதோ. வேண்டத்தக்கது அறிவோ இனி வேண்ட முழுதும் தருவோ இனி, எனக்கு என்ன வேணும் உனக்கே தெரியும் அப்படின்னு சரண்டர் பண்ணி விட்டுருது. ஒரு கன்சீல்டு க்யூரியாசிட்டி இருக்கும். அதனால தான் இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். இட்ஸ் நாட் ஒர்த் இட். அதனால் யாம் வேண்டுபவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், போகம் வேண்டாம். யாம் வேண்டுபவை நீ அன்பும் அருளும் அரணுமே யாம் அப்படின்னு பரிபாடலில் நக்கீரர் சொல்கிறார். உன்னுடைய அன்பு வேண்டும், அருள் வேண்டும், தர்மமாக வாழ்கிற வாழ்க்கை வேண்டும். இதுதான் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறது. அதனால் the more we go for this occult power, it will create more confusions to us. அதனால் the best thing is நம்ம மோட்சம்தான் நம்முடைய இறுதி லட்சியம் என்று சொன்னால் இந்த கேம்லெல்லாம் மாட்டிக்காமல் நம்ம உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் காட் பிடிச்சிருக்கோ அந்த காடை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போகணும். அந்த கடவுளை கூட நீங்கள் விட வேண்டியிருக்கும். இது ஒரு காலத்தில் நீங்கள் எதை இஷ்ட தெய்வமாக வச்சுருக்கீங்களோ அதை கூட விடணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். அவர் காளி உபாசனை, காளிக்கிட்ட தட்சிணேஸ்வரில் சாப்பிட்றியா இல்லையா அப்படிலாம் கொஞ்சின்னு உட்காந்து இருந்தாள். தோத்தாபுரின்னு ஒரு பெரிய மகான் அவர்கிட்ட போகிறார். போயிட்டு நீ பரம அத்வைத்தத்துக்கு போகணும், அப்போ தான் உனக்கு அடுத்த நிலைகள் வரும், இந்த உபாசனையில் விக்கிரகத்தில் மாட்டிக்காத அப்படிங்கிற. இப்போ நீங்கள்லாம் இருந்தீங்க சின்ன வயசில் ஒரு கிராலர்னுவாங்க நடவண்டி, அதை வச்சுக்கிட்டு எல்லாம் வாக்கிங் கற்றுக்குனீங்க. இப்போ நீங்கள் நடவண்டி வச்சுன்னு போனால் எல்லோரும் உங்களை கல் எடுத்து அடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த விக்கிரக ஆராதனைங்கிறதே ஒரு படிநிலை தான். அதுலேயே நம்ம மாட்டிக்கிட்டு அதுக்கு பூஜை, அபிஷேகம், மந்திரம், உச்சாடனம் இந்த மாதிரி சிஸ்டத்தில் மாட்டிக்கிட்டோம்னா வில் நாட் பி ஏபிள் டு கோ ஃபர்தர். ப்ரோக்ரஸ்க்கு போக முடியறதில்லை. அதனால் ராமகிருஷ்ணர் எனக்கு வரலையே, காளியை மறக்க முடியலையே அப்படிங்கிறார். தோத்தாபுரி ஒரு பாட்டிலில் கண்ணாடி அதை உடச்சி இந்த இடத்துல அந்த கூசாக இருக்கிற இடத்துல குத்தி 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 ஹியர் 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 யூ கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு பிளாங்க் மைண்ட் வர மாதிரி பண்ணார். இது ஆன்மீகத்தில் இந்த மாதிரி பல சோதனைகள் வரும். இதுக்கு பேர் மாயை. மாயைன்னா என்ன? ஒரு கிருஷ்ணர் இருந்தார். அவர் மண்ணு தின்றாருன்னு சொல்லி அவங்க அம்மா யசோத படவராஸ்கர்னு வாயில் அடிக்கிறார். அவர் ஆகிறார். பார்த்தா அதுக்குள்ளே உலகம் பூரா சுற்றுது அப்படியே கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் அவர் வாய் முடிக்கிறாரா, இவளுக்கு மாயை வந்துடுது. அதனால் படவா மண்ணு சாப்பிட்டேன்னு திருப்பியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஆனானப்பட்ட கிருஷ்ணர் அவர் யார்? பாருண்டான்
பாருமீன்தான், பாரிடந்தான், பாரளந்தான். பாருன்னா பூமி, அதை சாப்பிட்டு காமிச்சான், துப்பி காமிச்சான். பாண்டவர்களுக்காக துரியோதன சபையில் தூது போனான் இல்லையா, அந்த நேரத்தில் பூமியில் நடந்து காமிச்சான். திரிவிக்ரம அவதாரத்தில் 3 அடி நிலம் கேட்டு 1 அடியில் பூமியெல்லாம் அளந்து காமிச்சிட்டான், 1 அடியில் ஆகாசெல்லாம் கழித்து 3ஆவதுக்கு பலிச்சக்கர தலைமையிலேயே காலை வச்சான். இப்போ பாருண்டான், பாருமீன்தான், பாரிடந்தான், பாரளந்தான் ஆழ்வார் சொல்லுவார் கிருஷ்ணனை பற்றி. அவ்வளவு உயர்நிலைகளை அடைந்த கிருஷ்ணர் இருக்கார். அவருக்கு பேர் என்ன? மாயவன். மாயவன்னா என்ன? உங்களை மாயையில் போட்டு நீர்ப்பான், ஆனால் அவன் மாயையில் மாட்டிக்க மாட்டான். மாயவன் என்றால் அவன் எல்லாரையும் மாயையில் போட்டுருவான், ஆனால் அவன் மாயையில் மாட்டிக்கிறது இல்லை. இதுதான் அவனுடைய ஸ்பெஷல். ஏன் இந்த மாயை வருகிறது என்று சொன்னால், ஒவ்வொருத்தனும் இந்த மாயைகளிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு விட்டான் என்று சொன்னால் இந்த உலகம் இயங்காது. ஏன்னா எவ்ரி ஒன் வில் பி ஸோ பவர்ஃபுல், எவ்ரி ஒன் வில் பி நோயிங் வாட் இஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் இந்த உலகம் ஒரு சகஜ பாவத்தில் எப்படி இயங்குகிறது? அதனால் பல நேரங்களில் கடவுள் இதையெல்லாம் மறைக்கிறார். இந்த மாதிரி மறைக்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் திருவனுபாவம்னு பேர். படைத்தல், காத்தல், அழித்தல் உங்களுக்கு தெரியும். மறைத்தல்னு ஒன்று இருக்குது, அருளல்னு ஒன்று இருக்குது. மறைத்தலுக்கு ஈக்குவலண்டான சான்ஸ்கிரிட் என்ன? திருவனுபாவம். அது இல்லாத இருக்கிறதுனால தான் இந்த உலகம் ரொம்ப சகஜமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நெர்வ் சென்டர் ஆக்டிவிஸ் ஆகிடுதுன்னு வைங்க. நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, இல்லை உங்களை யாரையோ ரயில்லையோ பஸ்லேயோ பார்க்குறீங்க. இதுக்கு முன்பிறவிகளில் உங்களுக்கு அப்பாவாக இருந்தவங்க, அம்மாவாக இருந்தவங்க, ஒய்ஃபாக இருந்தவங்க, குழந்தையாக இருந்தவங்க எல்லாரையும் உங்களால் பார்க்க முடியும். அவங்க ரோட்டில் போகிற போது நீங்கள் அவங்கள பார்த்தா தெரியும், இவன் நம்ம பொண்டாட்டியாச்சே, இது நம்ம பிள்ளையாச்சே, இது அப்பனா இருந்தாச்சேன்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய. ஒரு 3 வயசு குழந்தை மொராதாபாத்தில் எங்கள் ஹஸ்பண்டு பிள்ளைலாங்கிறாங்கன்றான். 3 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்க முடியும்? சரின்னு அவளை கூட்டின்னு போகிறாங்க. மொராதாபாத்தில் ஒரு குறிப்பிட்ட தெரு வருது. கிடுகிடுன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு அடையாளத்தை பார்த்து நான் வச்சுட்டு போனது இங்கே இருக்குது அப்படின்றான். அந்த ஹஸ்பண்டுக்காரனுக்கு ஒரு 80 வயசு, பிள்ளைக்கு ஒரு 60-65 வயசு. ஒரு 3 வயசு குழந்தை 80 வயசுக்காரங்களோட குடும்பம் நடத்த முடியுமா? 60 வயசு பையனை கூப்பிட்டு இடுப்பில் வச்சுக்க முடியுமா? இல்லையா? அதனால் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதில் விபரீதங்கள் விளையும். இந்த ஜென்மத்தில் யாருக்காவது நீ ப்ரோனட் வச்சுன்னு கடன் கொடுத்தாவது வசூல் பண்ண முடியல. 5 ஜென்மத்துக்கு முன்னால் யாருக்கோ கடன் கொடுத்தோம், நீ எவனோ ஏமாத்தினா அவங்ககிட்ட போய் இப்போ கேட்டால் கிடைக்க போதும். ஈவன் லீகலி இட்ஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் வேர்ல்டு. அதனால் இந்த மறைத்தல் என்பது கடவுளுடைய அருளால் நிகழ்கிற ஒரு வைபவம். நடராஜ பெருமாள் இருக்கார், அவருக்கு பஞ்ச கர்த்தவயங்கள் இருக்குது. அதில் மறைத்தல் எது? அந்த ஆள் இருக்கான் இல்லையா, முயலகன், அவனை தூக்கி கால் கடியில் போட்டுக்கிட்டார். முயலகன் அவரை கொல்றதுக்காக வரும். தாருகாவனத்து ரிஷிகள் சிவனை அழிக்கிறதுக்காக கொடிய விஷம் கக்குற சர்பத்தையும் அந்த ராட்சசன் குட்டி சாத்தானையும் அனுப்புகிறாங்க. சர்பத்தை தூக்கி கழுத்தில் போட்டுக்கிறாரு, அவனை தூக்கி கால் கடியில் மெரிச்சிக்கிறாரு. அப்போ ஏன் அந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னா, இதுதான் மறைத்தல்னு சொல்லக்கூடியது. இப்படி கை வச்சிருந்துக்காரு இல்லையா, அதுக்கு அருளல்னு பேர். நீங்கள் பார்த்தா கூட தெரியும். இதில் கருப்பு பிளாக் போர்டு ஒன்று இருக்குது இல்லையா, 2வது படம், அதுதான் சிதம்பர ரகசியம். உலகத்திலே நான் தான் இதை முதல்ல காட்டினேன். நடுவில் ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க, மேலேயும் கீழேயும் பார்க்காத, நடுவில். அவருக்கு 3 நாமம் இருக்கும். வலது கை இப்படி இருக்கும், இடது கை இப்படி இருக்கும், இடது பாதம் இப்படி இருக்கும். அந்த 3 நாமம் இருக்கார் இல்லையா, அவர் தான் கோவிந்தராஜன். கோவிந்தன். அதனால தான் நீங்கள் எல்லோரும் நாமம் போட்டுக்கிறீங்க. அதுதான் அவரோட ஃபார்மே. அந்த 3 நாமம் தான் அவருடைய ஃபார்மே. அதனால் இப்படி போட்டுக்கிறோம். தூக்கி எடுத்து திருவடி இருக்கு இல்லையா, அதுதான் நடராஜன்றது. அப்போ கோவிந்தராஜனும் நடராஜனும் ஒரே ஆள் தான், 2வது ஆள் உலகத்தில் இல்லை. இந்த 3 நாமம், இது வலது கை, இது இடது கை இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. இதை மாத்திரம் பாருங்கள். இது அருளல். இங்கே 3 நாமம் இருக்கு இல்லையா, இதுதான் கோவிந்தராஜன். தூக்கி எடுத்து திருவடி நடராஜன். இந்த ஆள் பாரு, பூமியும் தொடலை, ஆகாசத்தையும் தொடலை. ஆகாசத்தில் யார் இருக்காங்க? திருசூலம். திருசூலத்து கூட யானை தும்பிக்க. இதுதான் சக்தி சகிட கணபதின்றது. சக்தியும் கணபதியும் ஒன்று, அவங்க ஆகாசத்தில் இருக்காங்க. அதுதான் பாரு 3 திருசூலம், அது கூட யானை தும்பிக்க. இது ஆகாசத்தில் உல்ட்டாவாக இருக்குது.
பாருங்கள், ஓம் உல்டாவாக இருக்குது. பூமியை பாருங்கள், இங்கே ஒரு ஓம் இருக்குது. இந்த ஓம் இந்த இது இருக்கு இல்லையா, இது வராக நரசிம்மர். இப்போது பூமியை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? வராகரும் நரசிம்மரும். நீங்கள் சிம்மாச்சலம் போனீங்கன்னா விசாகப்பட்டினத்துக்கிட்ட சந்தனத்தில் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சிவலிங்கத்தை. வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த சிவலிங்கத்து மேலே இருக்கிற சந்தனத்தை எடுப்பாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு பக்கம் வராகர், ஒரு பக்கம் நரசிம்மர் இருப்பாங்க. இதுதான் வராக நரசிம்மர் சொல்லக்கூடியது. இதுதான் பூமியில் இருக்குது. இப்போ பூமியில் வராக நரசிம்மர், ஆகாசத்தில் சக்தி சவிட கணபதி, நடுவில் கோவிந்தராஜன் கம் நடராஜன், ரெண்டுத்தையும் தொடாமல் பூமியை இதையும் தொடாமல் நிற்கிறார். அப்படியே அந்த இடத்துல நிற்கிறார். இதுதான் காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லார்ட் நடராஜான்றது. எப்படி நடக்குது? ரெண்டு பவர்ஃபுல் மேக்னெட்டை எதிரும் புதிருமா வைக்கணும். டாப் சீட்டர் வீணுவாங்க. ஒரு மேக்னெட் இப்படி வைக்கணும், இன்னொன்று இப்படி உல்டாவாக வைக்கணும். ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு மேக்னெட்டிக் சர்க்கிள் வருது இல்லையா, அப்போ அது மேலேயும் தொடாமல் கீழேயும் தொடாது சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சுற்றுறது இது, மேலே இருக்கிற மேக்னெட் இது, கீழே இருக்கிற மேக்னெட் இது, ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்குது. இதுதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய காட்சி. இது சிதம்பரத்தில் போய் அங்கே இருக்கிற தீட்சிதரை கேட்டுப்பார். 50 ரூபா வாங்கிட்டு திரைய வேலைக்கு ஊதுவத்தி காட்டுவான். ஒரு தங்கத்தில் வில்லுவம் வச்சுருப்பாங்க. அது கிடையாது. நம்ம தேட வேண்டியது ஒன்லி மோட்சம், லிபரேஷன். வேறு எதையுமே தேடக்கூடாது. நான் 1984 had the experience of death with the grace of சுவாமி ராகவேந்திரா. நான் அண்ணா நகரில் இருந்தேன். அதுக்கு முன்னால் கொஞ்சம் கடவுளை தேடி அலைஞ்சு கொண்டிருந்த காலமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பெரிய கதை. ராகவேந்தர் வந்தார். உன் பந்தம் பாடுறான்னாரு. நானும் அவரும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இடந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி தண்டாயுதபாணிக்கு இடது பக்கத்தில் போய் நின்று அந்த நாகம் மாறி அந்த இடத்துல ஒரு தங்கத்தில் சிவலிங்கம் மாதிரி உருவாகுது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமிங்கிறாங்க. உனக்கு 11 பௌர்ணமிக்குள்ளே அஷ்டமா சித்திகள் எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் திருவண்ணாமலைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போவேன், மலை சுற்றுவோம், வந்துடுவேன். ஸோ எனக்கு 11 பௌர்ணமிக்குள்ளே 8 பவரும் கிடச்சிது. ஐ காட் ஆல் தி அஷ்டமா சித்திகள் இன் 1984 பிட்வீன் January 26 to November. பட் நான் அதில் மாட்டிக்கவே இல்லை. அதில் மாட்டினது தான் நான் இதெல்லாம் பண்ண முடியாது. அதாவது ஒரு அருளார்ந்த ஆன்மீகத்தை பண்ண முடியாது. அதிலேயே மாட்டிக்குவோம். ஜனங்களும் நம்மக்கிட்ட விபூதி வாங்கிறதுக்கு வருவான், பொம்மை வாங்கிறதுக்கு வருவான். இதில் போய் ஏன் மாட்டிக்கணும்? குரலகத்தில் இப்போ ராமகிருஷ்ணர் இருந்தார். அவர் எதிரில் ஒருத்தன் கங்கையில் நடந்து வந்தான். ராமகிருஷ்ணர் பார்த்துன்னு இருந்தார். 5 ரூபா கொடுத்தா போட்டுக்காரன் கூட்டின்னு வருவானே, நீ எதுக்கு 10 வருஷம் தவத்தை வீணாக்கிட்ட அப்படின்னாரு. ஸோ இன் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் தட் ஐ ஹவ் தி சகல் பவர் தட் சாமியார் லாஸ்ட் 10 years ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். அதனால் எந்த ஒரு பெரிய மகானும் போகிறதில்ல. நான் 84 பிட்வீன் ஜனவரி நவம்பர் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஐ ஸ்டாப்டு டூயிங். ஈவன் ஒரு டெட் ஜந்துவை கூட உயிரோடு கொண்டாந்து பார்த்துட்டேன் நான். ஐ சா தட். அதுக்கப்புறம் இந்த வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஞானபரமான ஆன்மீகத்துக்கு போனேன். மண்ணடியில் 55 மலைப்பன் ஸ்ட்ரீட்டில் டெய்லி ஜனங்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பெசன் நகருக்கு வந்தேன், கவுன்சிலிங். நீலங்கரைக்கு போனேன், கவுன்சிலிங் கொடுப்பேன். இங்கே வந்தேன், ஸ்கூல் திறந்தேன், ஆஸ்பத்திரி திறந்தேன், 2 வில்லேஜஸை அடாப்ட் பண்ணேன், கோயில் கட்டினேன், சர்ச்சு கட்டினேன், மசூதி கட்டினேன், எல்லா சாமிக்கும் ஒரு கோயிலெலாம் கட்டிட்டேன். இவ்வளோ ஒரு 300 குடும்பங்களை வசிக்கிறதுக்கு காலனிகள் எல்லாம் உருவாக்கினேன், தோட்டம் போட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். இவ்வளவும் நான் ப்ரொடக்டிவாக மாற்றினேன். எதுலேயும் இந்த ப்ரொடக்டிவாக எப்படி மாற்றுறோம்? நம்மக்கிட்ட தவம் இருக்குது, உங்கள்கிட்ட அருள் இருக்குது. அந்த அருளை நீ இந்த மெட்டீரியல்ஸாக பொருளாக மாற்றிக்கிற, அவ்வளோதான். அல்லா குறையாத அருள் இருந்தால் அதை நீ பொருளாக மாற்றிக்க முடியும். அப்படி தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், நான் பேங்கில் 1 ரூபா கடன் வாங்கிறது இல்லைன்னு தெரியும், நான் பிச்சை எடுக்கிறது இல்லைன்னு தெரியும். இங்கே எதுக்கும் கட்டணம், உண்டி, நிதி வசூலெல்லாம் கிடையாது, உண்டியலே கிடையாதுன்றதும் உனக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இல்லையா? தனிப்பட்ட முறையில் ஒரு இதெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒரே மாதிரி பிரசாதம், ஒரே மாதிரி இது. யார் புதுசாக வந்தாலையும் அவங்கள கம்ஃபர்டபுளாக வைக்கணும். அதனால் மேலே போங்க, சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது என்னுடைய வழிமுறைகள். இதெல்லாம் நானும் 1980
88 ஆரம்பித்தேன். 84 ஞானம் கிடச்சிது. ஒரு 5 வருஷம் காட்டுக்கு போயிட்டேன். 88 இந்த வேலையை செய்கிறேன். சர்வீஸ் டு த சொசைட்டி பண்ணுறேன். அது ஒரு 12, இது ஒரு 25, 37 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ டன் எவ்ரி திங் வெரி ப்ரொடக்டிவ்லி. இது ஒரு பேரடைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். யார் வேணால் வரலாம். இங்கே 1500 பேர் தங்கறதுக்கு இடம் இருக்குது. யார் வேணால் இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் காலெலாம் வந்து வாடகை வாங்கிறதில்ல யார்கிட்டையும். இல்லையா, காலெலாம் வாடகை கிடையாதுங்க. எனக்கே பைத்தியம் மாதிரி இருக்காங்க ஜனங்க. 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா கொடுத்து கல்யாண மண்டபத்துக்கு போய் வாடகை எடுக்கிறாங்க கல்யாணத்துக்கு. நான் ஓசியில் கொடுக்குற இடத்த இதை விட சுத்தமான இடம், இதை விட தெய்வீகமான இடம் எங்கேயாவது இருக்குதா? இப்போ எப்படி ஒரு மனுஷன் இதெல்லாம் பண்ண முடியுது? சங்கல்பம். நம்ம கரெக்டாக இருந்தால் குடிசெயலின் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். யாராவது உருப்படணும்னு நினச்சா கடவுள் பக்கத்துலேயே வேச்சு மடிஞ்சு கட்டணும். உனக்கு எதாவது வேணுமாப்பான்னு கேட்டுனே இருப்பானான். இது என்னுடைய அனுபவம். எந்த ஒரு மேஜிக்கு கிம்மிக்கில் மாட்டுறதில்லை. ஆனால் ஐ எம் ஏபிள் டு டூ ஸோ மச் வெரி ப்ரொடக்டிவ்லி வித்தவுட் பெக்கிங், வித்தவுட் பாரோயிங். அதனால் என்னுடைய வழிகளை தான் நான் சொல்ல முடியும். அதனால் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தி சாதனா பாத், அதில் மாட்டிக்காதீங்க. டோன்ட் கெட் இன் டு சாதனா, இட்ஸ் நாட் ஒர்த் இட். நீங்கள் உங்கள் ஆத்மாவை விருத்தி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆத்மாவில் நிறைய லெவல்ஸ் வரும். பட் யூ ஒன்ட் பி ஷுட் நாட் பி ஏபிள் டு டிஸ்கஸ் இட். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ராத்திரி பூரா நானும் தான் தூங்குறதில்ல. என்கிட்ட 2 விதமான ஸ்பிரிட்ஸ் வரும். இந்த ஏரியாவில் யாரெல்லாம் மண்டையை போட்டானோ அவங்க குடும்பத்தில் அவங்க காரியம் தேவசம் இதெல்லாம் பண்ணுறது இல்லையோ அந்த மாதிரி எல்லாம் வந்து என் கட்டில் பக்கத்தில் எங்கன்னா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் வருது. இன்னும் சாந்தி கிடையாது. இன்னும் உயர்ந்த நிலைக்கு போன மகான்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வருவாங்க. வந்துட்டு இப்போ நான் இருக்கிற ரூமில் ஒரு சோஃபா மாதிரி இருக்குன்னா அதில் இப்படி படுத்துன்னு இருப்பாங்க. நான் அந்த கட்டில் படுத்துன்னு இருப்பேன். இப்படி கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நடக்குது. அதனால் இஃப் யூ வாண்ட் டு ரியலி என்ஜாய் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்மீகம், இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணு. பெருசெல்லாம் கிடைக்கும். ராத்திரி பூரா இது நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் தாய்மானவர் போன்ற மகான்கள் சொல்கிறது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூங்குறியா? ஆமாம். தூங்கலையா? ஆமாம். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆன்மீகத்தில் இருக்குது. அதனால் நாம் தெரியாமல் இது அந்த எக்ஸிபிஷனிஸ்டிக் இதில் மாட்டிக்கிட்டோம்னா இந்த உலகம் நம்மளை உருப்பட விடாது. இந்த உலகம் நல்லது இல்லை. உலகத்தில் 100க்கு 99 பேர் நன்றி இல்லாதவங்க. என்னோட நல்லவனே கிடையாது. நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன். இல்லை, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஐ ஒன்லி கிவ், ஐ டோன்ட் பேக். அப்போ இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நான் ஒரு 50 லட்சம் பேரை பார்த்துருக்குறேன். இந்த 36 வருஷத்தில் 50 லட்சம் பேருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நீலங்கரையிலாம் ஒரு நாளைக்கு வந்து 3000 பேர், சாட்டர்டே சண்டே 6000 7000, ஒரு நியூ இயருக்கு 38,000 பேர் எல்லாரையும் பார்த்துன்னு தாங்கிறோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே நும் கடன் அடியேனையும் தாங்குதல். அவ்வளோதான். நம்ம வேலையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். கடவுளும் ஒருத்தன் இருக்கான். அவன் நம்மளை அப்சர்வ் பண்ணால் போகிறோம். அவன் நமக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு நினச்சா அவன் நல்ல செஞ்சுன்னு போட்டோம். அது கூட எதிர்பார்க்க தேவையில்லை. நமக்கு என்ன இருக்குது? இப்போது மோட்சம்ன்றது என்னன்னா எண்ணங்களற்ற நிலை. மோட்சம்ன்றது ஏதோ விசா வாங்கின்னு பாஸ்போர்ட் வாங்கினுட்டு அங்கே போய் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிறது இல்லை. நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு வேர்ல்டு இருக்குது, அங்கே போய் உட்காரணும், ரிலாக்ஸாக இருக்கணும் போல இருக்குதுன்னு. அப்படி கிடையாது. மோட்சம் என்பது உன்னுடைய சரீர சிறையில் இருக்கக்கூடிய ஆத்மாவை வெளியே கொண்டு வருகிற விஷயம். யுவர் ஆத்மா இஸ் ஜெயில்டு இன்சைட் தி கண்டெய்னர் ஆர் பிரிசன் ஆஃப் யுவர் பாடி. அதை உன்னுடைய சாதனையினால் உடல் வேறு ஆன்மா வேறா நீ பிரிக்க வேண்டியிருக்கும். ஆத்மா தனியாக வரும். உடம்பு ஆத்மா ஒன்றுக்கு ஒன்று வேடிக்கை பார்க்கும். இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லக்கூடியது. பைபிளில் நிக்கோதேமஸ்னு ஒரு ராஜா, அவன் இயேசுநாதர்கிட்ட போகிறான். போயிட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க சாமி அப்படின்றான். ஆப்வியஸ் இஸ் தட் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல். அதுக்கு ஜீசஸ் சொல்கிறாரு, flesh and blood can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit, you don't enter the kingdom of God-ங்கிறார். அதாவது அப்பா அம்மான்றது ஒரு எலும்பு தோல். இந்த உலகத்தில் அது இன்னொரு எலும்பு தோலான குழந்தைய தான் பெற்று போடும். ஸோ அது கிடையாது. யூ ஹவ் டு பி பார்ன் வித் ஹோலி ஸ்பிரிட். ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் உனக்கு வெளிப்படாது அப்படிங்கிறார். இவன் கேட்குறான்,
how is it அப்படிங்கிறான். அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜீசஸ் சொல்கிறாரு, no one knows. யாருக்குமே தெரியாது. No one knows from where the wind blows nor where it goes. So is it with a person filled with the Holy Spirit. நமக்கு எங்கேருந்து இந்த காற்று வருதுன்னு தெரியாது. நம்ம இந்த பாடியிலிருந்து பிரிஞ்ச பின்னால் அந்த காற்று யார் உடம்புக்கு போகுதுன்னு தெரியாது. ஸோ there is neither creation nor destruction. It's only transfer of energy அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் வருது. இதுதான் ஆன்மீகம், இதுதான் லிபரேஷன் சொல்கிறது. லிபரேஷன் இஸ் நவ் and not later. It is here and nowhere else. It is achieved on the very earth. I am a liberated person. I am a Muktatma. But God knows that I have some experience, exposure and expertise and knowledge. அந்த நாலேஜ் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகுதுன்னு கடவுளுக்கு தெரியும். கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய். ஏன் யாமோதிய கல்வியும் எம்மருவும் தாமே பெற வேலவர் தந்ததினால். கடவுளுக்கு தேவைப்பட்டது அதனால் கொடுத்துருக்கான். அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அறிவு ஆற்றல் கடவுளுக்கு யூஸ் ஆகிறதுனால என்னை இந்த உடம்புல கண்டினியூ பண்ண வைக்கிறான். அதர்வைஸ் ஐ எம் ஆல்ரெடி லிபரேட்டட். இந்த உடம்புலேருந்து என் ஜோதியை நான் 26 ஜனவரி 1984 பிரிச்சுட்டேன். அதனால் ஐ எம் ஆல்ரெடி எ லிபரேட்டட் சோல் ஒன்லி. பட் ஐ வில் கண்டினியூ டு டூ திஸ் ஒர்க் until God wants. Because God likes the way I am unselfish. God likes the way I am knowledgeable. God likes the way I am hardworking. அதனால் என்னை விட்டு வச்சுருக்கிறான். இல்லைன்னா ஒரு தடவை இந்த லிபரேஷன் வந்தால் 12 வருஷம் ஆனோடனே சங்கு ஊற்றிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். உடம்பு சுடுகாட்டு கொண்டு போயிடுவாங்க. நீ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோயில் சிலையில் வந்து உட்காந்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி கொடுவாங்க. ஒன்று ஒரு துருவ நட்சத்திரமாக மாற்றிடுவாங்க, அருந்ததி நட்சத்திரமாக மாற்றிடுவாங்க, இல்லை மிருகசீரிஷ நட்சத்திரம், இல்லை ஆருத்ரா நட்சத்திரம். இந்த மாதிரி உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிடன்னு ஒன்று ஆகாசத்தில் ஒரு நட்சத்திரமாக மாற்றிடுவாங்க இந்த லிபரேட் ஆன சோல்ஸை. இன்னும் சில பேரை சூரியனாக மாற்றுவாங்க. மொத்தம் 12 சூரியன் இருக்குது. கேசவாயனம் கோவிந்தாயனமான இல்லையா, அதில் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்று கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, அது இந்த 12ல் விஷ்ணு ஒன்று. அதே மாதிரி 11 ருத்ரர்கள் இருக்காங்க. ஏகா தசன்னா 10, ஏகம்னா 1, 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அதில் ருத்ரானாம் சங்கர சாஸ்மி, ருத்ரர்கள் சங்கரன் என்ற பெயரால் நான் அறியப்படுவேன் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் பெரிய போஸ்ட். அதாவது சூரியர்கள் சந்திரர்கள் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப ஹை லெவலுக்கு போனவங்க. அதை விட கம்மியாக இருக்கிறவங்க ஸ்டார்ஸ் இந்த கேலக்ஸி. அதை விட கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எத்தனை கோயிலுங்க இருக்குது. அந்த கோயிலில் ஒரு கோயிலில் போய் நீ உட்காந்துக்கலாம். நீ முருகரை உபாசனை பண்ணியிருந்தால் ஏதாவது ஒரு முருகர் கோயில் கட்டுற போது அவங்க கும்பாபிஷேகத்துக்கு கடலாம் வச்சு பூஜை பண்ணுற போது உன்னை கேட்பாங்க, நீ போறியா அவங்க ஒரு முருகர் கோயில் சிந்தாதிரிப்பேட்டில் வருதுன்னு. ஒத்துக்குன்னா ஒன்று உக்காச்சிடுவாங்க. அங்கே வர்ற ஜனங்கள்லாம் உனக்கு பூஜை அபிஷேகம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அது வாங்கினா அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நீ பிளெஸிங் பண்ணின்னு உட்காந்துருக்கணும். இப்படி தான் போஸ்டிங்கெல்லாம் நடக்கும் உலகத்தில். முக்தியான ஆத்மாக்களுக்கு இதெல்லாம் தான் வழிமுறைகள். இருக்கிறதுல உயர்ந்த நிலைன்றது சூரியனாகவும் அந்த மாதிரி ஆகிறது. ஆதித்யானாம் சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, அதில் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுவேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் இல்லையா. அந்த வேகன்சி கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. யூ ஹேவ் டு வெயிட். அதான் இந்த உலகத்தில் வந்து 7 பிறவி எடுக்கணும். 7 times 7. 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி வள்ளலார். ஜோதி மலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற பேர் சாமி அறிவார் அடி அப்படின்வார். எனக்கு என்ன நடந்தது சாமிக்கு தான் தெரியுங்கிறார். அப்போ அந்த 7 திரை விலகணும். ஸோ ஒவ்வொரு திரை விலகிறதுக்கும் உனக்கு 1000 வருஷம் ஆகும். நம்புற மாதிரி இருக்கா? ஒரு 100 வருஷத்துக்கு ஒருக்கா உனக்கு ஒரு நல்ல ஆத்மா கிடைக்கும். ஒரு ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி இந்த மாதிரி வரும். 1000 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ராமர், ஏசுநாதர், புத்தர், கிருஷ்ணர் இந்த மாதிரி டாப் லெவல் ஆஃப் ஆத்மாவாக நீ உலகத்தில் வருவேன். அது மாதிரி 7000 வருஷம் யார் முடிக்கிறாங்களோ அவங்க இனிமேல் உலகத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க தான் நான் சொல்கிறேன் அந்த சூரியர்கள் அந்த மாதிரியான பெரிய போஸ்ட்டுக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. சிவசங்கர் பாபா has gone to that level. நான் அந்த லெவலுக்கு போயிட்டேன். இப்போ இந்த கோயில் நீ பார்க்குற இல்லையா, உன்னை பொறுத்து மாத்தினா இது ஒரு வழக்கமான கோயில் இருக்குதுன்னு நீ நினச்சின்னு இருக்க. இன்னொன்று இருக்குது பாரு, ரெட்டு. இப்போ நான் இருக்கேனா, இங்கே பாருங்கள் என்னுடைய கை வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருக்கேன். இதுதான் என் ஃபேஸ். நல்லா பார்த்தீங்கன்னா கிராப்பெல்லாம் கூட தெரியும். நான் வந்து சூரியன் ஆகிட்டேன். அதனால் என் உடம்புலேருந்து போகிற சூரியனுடைய ஒளி காற்றைகள் இங்கே இருக்கா. ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி பிகம், மை ஸ்பிரிட் இஸ் மெர்ஜிங் இன் டு த சன். நான் அனுபவிக்காத எதையும் பேச மாட்டேன். எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் கான்கிரீட். யாராவது உனக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கொடுக்குறாங்களா? வாயில் சொல்லுவாங்க, அனுபவம் இருந்திருக்கும் மற்றவங்களுக்கு கூட.
ஆனால் அவங்க சயின்ஸில் யூஸ் பண்ணுறது. நான் ஆனானுப்பட்ட அமெரிக்காவில் MIT யூனிவர்சிட்டிலேயே ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாள். இன்னொன்று இருக்குது பாரு, இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கோயிலில் இருக்கிற பெருமாள். அவருக்கு பக்கத்தில் ஒரு ரெட் மூன் இருக்கா, இதுதான் செவ்வாயின்றது, இதுதான் முருகன். அப்போ நம்ம கோயிலில் சாமிக்கிட்ட எந்த ஒளி வேலை செய்யுது, முருகருடைய ஒளி வேலை செய்யுது. அடுத்த படத்தில் பாரு, இந்த படத்தில் பக்கத்தில் நிற்கிதா அதே ஒளி, இந்த படத்தில் பாரு பெருமாள் மூஞ்சி மேலே வந்துடுச்சு. அப்போ நம்ம கோயிலில் இருக்கிற சாமி இல்லையா, அது வெறும் கல் கிடையாது. இதுக்குள்ளே we have enshrined a high level of energy, not one energy. விதவிதமாக இருக்கு பாரு. புதன்கிழமானா பச்சை. ஸோ அந்தந்த நாளுக்குள்ள பிளானட்டரி எனர்ஜி நம்ம பெருமாளில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மார்ஸ் எனர்ஜி, இந்த படத்தில் க்ரீன் கலரில் இருக்கா அதுதான் மெர்க்குரி எனர்ஜி. இந்த படத்தில் பாரு, ஒத்த கொம்பு குதிரை, 4 கால், அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் தான் ஜூபிட்டர், குரு பகவான். அந்த ஒத்த கொம்பு குதிரைக்கு என்ன பேர், ஊர்த்வரேதஸ் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து சேட்டன் எனர்ஜி எப்படி இருக்கும், காக்கா. இங்கே பாரு, நான் உட்காந்து இருக்கேன்னா இதில் காக்கா வந்துச்சா, கோல்டு கலர் காக்கா. இது அடுத்த பிளானட்டரி எனர்ஜி. கேது எப்படி இருப்பார் தெரியுமா, பாம்பு. இந்த பாரு, இப்படி கை வச்சுன்னு பாம்பு, இதுதான் கேது. இதுதான் புதன், கிரீன் கலர். இது நெற்றிக்கண். இங்கே பாரு, என்னுடைய நெத்தியில் ஒரு ப்ளூ லைட்டு வருதா, இதுதான் சிவனுக்கு இருக்கிற நெற்றிக்கண்ணுன்றது. இது என்னுடைய உடல், இது என்னுடைய ஆத்மா. உடம்பு ஆத்மா ஒன்றுக்கு ஒன்று தனியாக பிரிஞ்சு வேடிக்கை பார்க்குது. என் உடம்பு இது, என்னுடைய ஆத்மா இங்கே நிற்கிது 8ஆம் நம்பரு. ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வேடிக்கை பார்க்குது. உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அது. இது நிறைய இருக்குது, இந்த புக்கில் இல்லாததே கிடையாது, எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என் தலையிலேருந்து இந்த இடத்துல ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட் ஆகாசம் வரைக்கும் போகுது. ஸோ உனக்கு ஏதாவது சொல்லணுன்னா அவங்க எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது வேணும்னா அவங்கள கேட்பேன். இதுதான் என்னுடைய சேட்டலைட் டவர். என்னால் எந்த ஒளியில் வேணாலையும் நெருப்பில் வேணாலையும் ஊடுருவ முடியும். இந்த பார், நெருப்பில் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறேன் பார். எனி ஃபயர், யாகம், நெருப்பு, அதிலெல்லாம் பண்ண முடியும். இப்போ நாராயணசாமி இப்போ உயிரோடு இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் எங்கிட்ட ஏதோ பேசுறதுக்கு வரார். நான் இந்த மாதிரி உட்காந்துக்கிற போது, இது நாராயணசாமி. அப்போ என் கையிலிருந்து அவருக்கு ஒரு வெளிச்சம் போகுது பாருங்க. அதனால் நீ பார்க்குற மாதிரி நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. நான் கைலாசத்தில் இருந்தேன். அப்போ நங்கநல்லூரில் ரவின்னு ஒருத்தர், எங்கள் வீட்டில் நாங்கள் யாகம் பண்ணுறோம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவோம். நான் சொன்னேன், நான் கைலாசத்தில் இருப்பேன், ஆனால் வருவேன் அப்படின்னேன். இந்த பாரு, அவங்க எடுத்த படம், அவங்க வீட்டு யாகத்தில் இந்த பாரு, கண், மூக்கு, தலையில் பரிவட்டம் அப்படியே நிற்கிறனா இல்லையா. நான் கைலாசத்தில் இருக்கிறேன் சைனாவில், ஆனால் அவங்க வீட்டு யாகத்தில் வரேன். இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. அவர் மலேசியாவிலேருந்து வந்திருக்கார். இது மலேசியாவில் எடுத்த படம். நான் மலேசியாவில் பெனாங்கில் ராமகிருஷ்ணா மட்டில் ஒரு லெக்சர் கொடுத்து போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு பையன் மாடியிலேருந்து கீழே விழுந்து 7-8 மாதமாக கோமாவில் இருக்காங்க, நீங்கள் அவனை வந்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. பக்கத்துலேயே தான் ராமகிருஷ்ணா மடம் ஆட்டோரி, இதுன்னா எங்கள் ஆஸ்பத்திரி. இறங்கி நான் போனேன். அந்த பையன் படுத்துன்னு இருக்கான், 8 மாதம் கோமா. நான் போயிட்டு சும்மா அவனை தொட்ட உடனே அந்த பையன் எந்திரிச்சு நின்ட்டான். சீக்கிரம் பாரு, பாரு, இது நான், இதோ அந்த பையன் சீக்கிரம். வித்தின் 10 minutes நான் எனக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுக்குறேன், சாப்பிட்டான். இது மலேசியாவில் எடுத்த படம், பேப்பர்லலாம் இது மாதிரி வந்தது. அதே மாதிரி ஒரு அமெரிக்கன் எம்பசி லேடி, கான்சுலேட் மாதிரி ஏதோ ஒரு போஸ்டில் இருக்கா. நான் மலேசியா போயிருந்த போதோ இல்லை வேறு ஏதோ துபாயில் இருந்தபோது அந்த லேடி அங்கே இருக்கிற அமெரிக்கன் கான்சுலேட் என்னை பார்க்கறதுக்கு வரா. குணசோயலன்னு ஒருத்தர் மலேசியாக்கார் வீடு, அப்போ அவர் அங்கே இருந்தார் எக்ஸான் மொபைலில். பாரு, நான் அவளை இப்படி ப்ளஸ் பண்ணுறேன். அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டில் பாரு, என் கையே கிடையாது.
அந்த ஒளியோட அந்த 1,86,000 மைல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்பீடில் ப்ளஸ் பண்ணுறோம் நாங்கள். திருவக்கரையில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, குண்டலினி முனிவர் சமாதின்னு பேர். அந்த சமாதியில் போய் அந்த சிவலிங்கத்தை நான் சொல்கிறேன். அந்த சிவலிங்கத்துக்குள்ளே என்ன எனர்ஜி இருக்குது? காக்கா, சேட்டன் எனர்ஜி இருக்குது. உடனே அங்கே அந்த படத்தில் பாரு காக்கா வருது. அதுக்கப்புறம் ஒரு 40-50 பேர், எனக்கு வேலூரில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் பஸ்ஸில் வேலூருக்கு போகிறாங்க. அங்கே ஏதோ அந்த சத்துவாச்சேரியில் ஒரு கோயில், கங்கையம்மன் பாதாள புண்ணியம்மன் கங்கையம்மன் மீட்டிங். நான் சொன்னேன், நான் ஜனங்களெல்லாம் பார்த்துட்டு வரேன் போங்கன்ட்டு. இவங்க ரத்தினகிரி போயிருக்காங்க. ரத்தினகிரி கோயிலில் இவங்க போய் சாமியை கும்பிடுறாங்க. அப்போ கும்பிடுற போது நான் மெட்ராஸில் இருக்கேன், நீலாங்கரையில் இருக்கேன். ஆனால் இது பாரு, ஒரு படம் இந்த ஹாரிசான்டல், ஒன்று வெர்டிக்கல். இதில் நான் ஜுப்பா பட்டு வேஷ்டி கட்டின்னுட்டு அந்த 2 படத்துலேயும் வந்திருப்பேன். நான் இங்கே தான் இருக்கேன், ஆனால் அங்கே ஜனங்க கும்பிட்றாங்க நம்ம ஆளுங்க. அப்போ முருகனுக்கு பக்கத்தில், முருகன் அடிமைக்கு பக்கத்தில் நான் வந்திருக்கேன் அந்த இடத்துல. இந்த மாதிரி நான் எவ்வளோ விஷயங்களெல்லாம் பண்ணி காமிச்சேன். இந்த ஜனங்களுக்கு ஒன்றும் புரியறதில்லை. நிறைய இந்த புக்கு பூரா அதே தான். இப்போ நான் சாதாரணமாக உட்காந்து இருக்கேன்னு வை, நான் பெருமாளுடைய வடிவம் எதுன்னு யூன்னு சொன்னேன். இந்த பாரு, நான் உட்காந்துருக்கேன்னா யூ என் தலைக்கு மேலேயே. அதே மாதிரி நான் அங்கப்பிரச்சனம் பண்ணுறேன் மந்திராலயத்தில், அந்த யூ என் கூட ஃபாலோ பண்ணுது பாரு. இன்னொரு படத்தில் பாரு, அதே யூ இங்கே வரும். அப்போ இந்த பெருமாளுடைய யூ எனர்ஜி என்பது என் உடம்புல எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கு. விண்ணால் அந்த திருவடி உனக்கு தெரியும் இல்லையா, அது பாரு, இதுதான் அந்த திருவடி, வாமனாவதாரத்தில் அந்த திருவடி. அதுக்கப்புறம் இங்கே யாகம் நடக்குது. யாகத்தில் பூர்ணாகுத்தி போடுவாங்கள்ல, தேங்காய் பழம்லாம் போடுவாங்க. நான் தான் போடுறேன், இது பாரு, நான் தான் இது. அப்போ பார், ஒரு பக்கம் 5 தலை நாகத்துக்கில் சிவன், இன்னொரு பக்கம் ஆதிசேஷன் கூட பெருமாள். நான் ஒரு மனுஷன் மாதிரி இருக்கேனா, ஆனால் நான் கொடுக்குற அந்த ஆகுதியை சிவனும் பெருமாளும் வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த யாகத்தில் தான், இந்த யாக குண்டத்தில் தான் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. இப்படி உலகத்தில் ரொம்ப பெரிய நிலைகளையெல்லாம் நாம் காட்டணும். ஜனங்களுக்கு ஒன்றும் புரியறதில்லை. நம்ம ஏதாவது காட்டுறோன்னு ஏன் அவங்களுக்கு ஒன்றும் புரியறதில்லை. நம்ம கைரேகையை காட்டுவோம். இப்போ இது வந்து ஊர்துவ தாண்டவம் சிவபெருமான் பார், ஒத்த காலில் நின்றுட்டு ஊர்துவ தாண்டவம் மாட்டின்னு இருக்காரு, கையில் உடுக்க வச்சுன்ட்டு. இதில் பார், வள்ளிமலைக்கு போகிறேன் நான். வள்ளிமலையில் பாதி சிவன் தான் இருக்கார், சக்தி இல்லை அதில். அங்கே எடுத்த படத்தில் பாரு, கண், பாதி மூக்கு, பாதி ஃபேஸு, தலைக்கு மேலே மின்னல் அடிக்கும் ரீன் வெண்மை. வள்ளிமலையில் இந்த காட்சி வந்துச்சு. எல்லா நாட்டிலையும் வரும். இந்த நாட்டில் நான் ஆஸ்திரேலியாவில் வர வச்சு காமிச்சிருக்கேன். எல்லா நாட்டிலையும் இதெல்லாம் எப்போ வேணால் வரும். இப்போ சாதாரணமாக கற்பூரம், இது நான் தான். அதில் அம்பாள் நிற்கிறா பாரு, சாதாரண கற்பூரம் எனக்கு இவங்க காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி கற்பூரம் காட்டுறாங்க. அந்த கற்பூரத்தில் அம்பாள் இருக்கா பாரு, 4 கையோடு இங்கே நிற்கா. இங்கே அந்த அம்பாள் இருந்து ஒரு ஒளி எனக்கு வருது பார்த்தியா இந்த இடத்துல. இதுதான் கருமாரி அம்மன்ன்றது. தலையில் பாம்பு, இது ஓம், அந்த அம்மாவுடைய ஃபேஸு, இது புத்து, அந்த பக்கம் நேர் எதிராக. நான் இப்படி சும்மா கொஞ்சம் எல்லாம் படுத்துன்னு இருக்கேன். அப்போ கிருஷ்ணர் வந்து என் கால் மேலே விளையாடின்னு இருக்கார் பாரு. குட்டி கிருஷ்ணன் என்கிட்ட வந்து விளையாடின்னு இருக்கார். நான் எங்கேயோ ஒரு மீட்டிங்கில் நிற்கிறேன். அப்போ நரசிம்மர் இங்கே இருக்கார் பாரு என் கால்கிட்ட. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி காமிச்சேன். நான் பண்ணாத அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் காட்டினேன். ஆனால் ஜனங்களுக்கு புரியறதே இல்லை. உலகத்திலேயே பைபிளில் வரும், இவன் என்னுடைய ஒரே பெயரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்காய் நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புவேன்னு வரும். அப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா 10 அவதாரத்துக்குள்ள ரேகை இருக்கும், சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், மயில் இருக்கும். உலகத்தில் எத்தனை பேர் கடவுள் சொல்கிறீங்களோ எல்லாமே என் கையில் இருக்கிற ரேகைகள் தான். இந்த மாதிரி வேலு, இது மயில், இங்கே சக்கரம், இங்கே சங்கு, இங்கே திரிசூலம், திரிசூலத்தில் வேலும் சங்கும், இது மாதிரி. உலகத்தில் பைபிளில் வருது இல்லையா, இவன் கையில் நான் ஸ்டாம்ப் குத்தியான்னு போய் வந்தான் என்னுடைய ஆளுன்றதுக்காகன்னு.
எல்லாம் காட்டிட்டோம். அதனால் ஜனங்களுக்கு சின்ன விஷயம்லாம் புரியாது, இது பெரிய விஷயம்லாம் புரியாது, சின்ன விஷயம் ஆத்தாளுக்கு கூழ் ஊற்றுறது, அர்ச்சனை, அபிஷேகம், டீட்டு, இதெல்லாம் நான் பண்ணுறதே இல்லை. எங்கள் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அர்ச்சனை கிடையாது, யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அபிஷேகம் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ப்ரேயர், எல்லாருக்கும் ஒரே பிளெஸ்ஸிங் தான். இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வர்றபோது அவங்க இங்கே வரட்டும், எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைல்ல, நான் ஜாலியாக தானே இருக்கேன், எனக்கு என்ன குறை, இன்னும் செய்யறதுக்கு கூட ஒன்றும் இல்லை, அவ்வளோ கட்டடம் கட்டி விட்ருக்கேன். ஸோ ஒரு டைம் வர்றபோது ஜனங்களுக்கு நல்ல புத்தி தான் வரட்டும். இல்லைன்னா நான் என் வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறேன், கடவுள் தான் என்னை பார்த்து பயப்படணும் இல்லையா? நான் எல்லாம் பண்ணிட்டேன், அவர் தான் இந்தமாரி ஒரு ஆள் அவர் கிடைக்காதுன்றதுனால என்னை பார்த்து பயப்படணும், அவர் போகாது போகாது என் கனவான்ற மாதிரி. राम मिलन के काज सखी मेरे, आरती उर में जागे रे। राम मिलन के काज सखी मेरे, आरती उर में जागे रे। तड़पत तड़पत कल न परत है, बिरह बाण उर लागे रे। तड़पत तड़पत कल न परत है, बिरह बाण उर लागे रे। निस दिन पंथ निहारूं पेव को, निस दिन पंथ निहारूं पेव को। पलक न पल भर लागिरी, राम मिलन के काज सखी मेरे, आरती उर में जागीरी। मेरी आरती मेटी गोसाई, आय मिलो मोहि सागिरी। मेरी आरती मेटी गोसाई, आय मिलो मोहि सागिरी। मीरा व्याकुल अति उकलाणी, मीरा व्याकुल अति उकलाणी। पिया की उमंग अति लागिरी, राम मिलन के काज सखी मेरे, आरती उर में जागीरी। आरती उर में जागीरी। नवनीत छोरा देवकी वसुदेवनन्दना, यशोदनन्दना हे भक्तचन्दना। नवनीत छोरा देवकी वसुदेवनन्दना, बृन्दारकादि वन्दित गोबृन्दछन्द। ओम जय शिव शंकर रे, स्वामी जगत परिपालक रे। आदि शंकर अवतारा, अनाद रक्षक रे। ओम जय शिव शंकर रे। அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே.
ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.